அனைவருக்கும் வணக்கம். நான் தண்ணீரை சேமிப்பது பற்றி பேச வந்துள்ளேன். மழைத்துளி, அது நாம் உயிர்த்துளி, நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவனின் வாக்கு. வான் தரும் மழை, அதை வீணாக்குவது நம் பிழை. வரும் தலைமுறைக்கு நாம் கொடுக்கிற சிறந்த பரிசு தண்ணீர். நீரின்றி பசுமில்லை, பசுமையின்றி நீரில்லை. தண்ணீர் எல்லோருக்கும் ஒழுங்கே. தண்ணீரை பயன்படுத்துங்கள், ஆனால் தண்ணீரை வீணாக்காதீர்கள். சிங்கப்பூரில் 1960க்கு முன்பு தண்ணீர் கிடைப்பது கடினமாக இருந்தது. சிங்கப்பூரின் பெரிய ஆணின் நிலைமை 10 கிலோமீட்டர் தான். இப்படி இருந்த நம் நாடு தண்ணீர் நெருக்கடி தெரியாமல் வாழ்கிறோம். ஒரு நாளில் 178 கோடி 80 லட்சம் தண்ணீர் செலவு பண்ணுகிறோம். இங்கு தண்ணீர் 4 வழிகளில் கிடைக்கிறது. ஒன்று, சுத்திகரிக்கப்பட்ட மழைநீர். இரண்டாவது, மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நீர். மூன்றாவது, நியூ வாட்டர். நான்காவது, கடல் நீரை சுத்தம் செய்து பயன்படுத்துகிறோம். நாளுக்கு நாள் தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் நாம் தண்ணீரை சேமிக்க வேண்டும். பல் துலக்கும் போது ஒரு குவளையில் தண்ணீர் பெற்று பல் துலக்கலாம். எல்லா பாத்திரங்களையும் ஒரே நேரத்தில் கழுவலாம் மற்றும் குறுகிய நேரம் குளிக்கலாம். எல்லா பாத்திரங்களையும் ஒரே நேரத்தில் கழுவலாம். வேண்டிய அளவு தண்ணீர் மட்டும் எடுத்து குடிக்கலாம். மீன் தொட்டி மாற்றும் தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றலாம். துணி துவைக்கும் பயன்படுத்தும் நீரை வாகனம் கழுவுவதற்கு பயன்படுத்தலாம். நமக்காக நம் முன்னோர்கள் கண்டறிந்த வழிமுறைகளை நாங்கள் பேணி காக்க வேண்டும். நாம் அண்டை நாட்டிலிருந்து காசு கொடுத்து வாங்கும் நிலையில் இருக்கிறோம். கூலி வாங்க